ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் மல்லிகைப்பூ எப்படி நெருக்கமாக கட்டலாம், புதுசாக மல்லிகைப்பூ கட்ட ஆரம்பிக்கிறவங்களுக்கு உரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அப்புறம் மலர்ந்த பூக்கள் மற்றும் மொட்டுக்களை நம்ம எப்படி கட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்த உடனே எல்லாமே மொத்தமாக கொட்டிடாமல் கவர்லேருந்து நம்ம எவ்வளோ கட்டுவோமோ அந்த அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கட்டிகிட்டே வரணும். ஏன்னா ஃபுல்லாக கொட்டிட்டு கட்டினோம்னா உங்களுக்கு மலர்ந்துக்கிட்டே வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து கட்டிக்கிட்டே வர்றோம். இப்போ ஃபஸ்ட்டு பூ கட்டும்போது அது வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம பூ கட்டிக்கிட்டே வருவோம். மல்லிகைப்பூ கட்டுறதுக்கு நூலோ நாரோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 3 தின் நூலாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். இந்த நூல் வந்து உங்களுக்கு பூக்கடையிலே கிடைக்கும். பூ கட்டும்போது நூல் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிவிட்டு இந்த விரல் வச்சு கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ரோல் பண்ணி அந்த பூவுக்கு மேலேருந்து நம்ம கொண்டு வர்றோம். ஒரு ரோல் பண்ணி ஒரு லூப் மாதிரி எடுத்துக்கிட்டு மேலேருந்து போட்டு அப்படியே இழுக்கிறோம், முடிச்சு மாதிரி போடுறோம். இது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு தடவை டைட் பண்ணிக்கிறலாம். பூ கட்டாகாமல் ஜென்டிலாக நீங்கள் வந்து அதை டைட் பண்ணணும். நூலுக்கு நடுவில் மேலே ஒரு பூ வச்சுட்டு அந்த மேலே உள்ள பூ காம்பு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே கீழே உள்ள ஒரு பூவோட காம்பையும் வச்சு நம்ம ஒரு சுற்றி மேலே ஒரு லூப் போட்டு டைட் பண்ணுறோம். இது வந்து பேசிக்காக நம்ம வந்து பூ கட்டுற இது. எல்லா பூவும் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி தான் கட்டணும். இப்போ நம்ம அடுத்து வந்து எப்படி நெருக்கமாக கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 4 பூ கட்டி முடித்ததுக்கப்புறம், அதாவது 4 வருஷம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு திருப்பிக்கோங்க. அந்த மாதிரி திருப்பிட்டு நீங்கள் கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அடர்த்தியாக வரும். அதே மாதிரி மொட்டும் இடையில வச்சு நீங்கள் கட்டிக்கிட்டே வந்துடலாம். நம்ம பூ கட்டிகிட்டே வரும்போது மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு ஒரு சுற்றி ஒரு லூப் போடணும். அப்போ ஒரு லூப் போடும்போது நீங்கள் ஆட்காட்டி விரல்னால் லைட்டாக கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஒரு சுற்றி லூப் போடணும். அதுக்கப்புறம் ஒரு 4 பூ கட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை திருப்பி கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா பூ நல்லா அடர்த்தியாக வரும். இப்போ மலர்ந்த பூ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நடுவிரல் வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டு நீங்கள் கட்டலாம். ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட்காட்டி விரல்னால் மேலே அந்த பூவையும் கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டுட்டு அந்த நூலை வந்து நம்ம லூப் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கட்டிக்கிட்டே வரணும். இது வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுனால அப்படி தெரியுது. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கட்டும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. நீங்கள் கட்டிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மொட்டா உள்ள பூனாலும் சரி, மலர்ந்த பூனாலும் சரி உங்களால் வந்து ஈஸியாக கட்ட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மொட்டு கட்டும்போது நீங்கள் மேலே ஒரு பெரிய பூ கீழே ஒரு மொட்டு வச்சு நீங்கள் கட்டிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து மலர்ந்த பூவோ இல்லை பெரிய பூவாகவே வச்சு கட்டிட்டோம்னா லாஸ்ட்டு மொட்டெல்லாம் மீதமாயிடும். அதனால் அங்கங்கே ஒரு மொட்டையும் வச்சு நீங்கள் வந்து கட்டிக்கிட்டே வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 பூ கட்டினதுக்கப்புறம் நான் திருப்பிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு மொட்டு கட்டியிருக்கேன். இப்போ மொட்டு வந்து இது உங்களுக்கு கீழ்ப்பக்கமாக போயிடுச்சு. இது நான் திருப்பி வரும்போது உங்களுக்கு அது மேல் பக்கமாக வந்துடும். இப்போ நான் அடுத்து வந்து ஒரு மொட்டு எடுத்து கட்டும்போது உங்களுக்கு வந்து அது கீழ்ப்பக்கமாக இருக்கும். ஏன்னா மொட்டு வந்து மேலே வச்சு கட்டுறத விட கீழே வச்சு கட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு 4 பூவும் நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் மொட்டு வச்சு கட்டி ஒவ்வொரு தடவையும் திருப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மொட்டெல்லாம் நல்லா உள்ளே போயிடும். உங்களுக்கு வந்து வெளியில் வந்து அவ்வளோவா தெரியாது. அதே மாதிரி பூவும் நல்லா எப்போவுமே நல்லா அடர்த்தியாக இருக்கும். நல்லா குண்டாக வரும் பூ. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டைமும் பூ கட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு டைட் கொடுக்கணும். அது வந்து நூலை வந்து ரொம்ப இருக்காமல், நூலையும் இருக்கணும். அதே சமயம் வந்து ஒரு ரோல் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டைட்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பூ வந்து நல்லா அடர்த்தியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் மொட்டு வந்து அங்கங்கே வச்சு அப்படியே கட்டிக்கிட்டே வந்துடலாம். இது நீங்கள் திருப்பி கட்டும்போது உங்களுக்கு வந்து மொட்டு வந்து கீழேயும் மேலேயும் மாறி போயிடும்.
உங்களுக்கு வந்து பூ வந்து அப்படியே அடர்த்தியாக தெரியும். மொட்டு வச்சு இடையில வச்சு கட்டியிருக்கதே தெரியாது. இப்போ நீங்கள் கட்டிக்கிட்டே வரும்போது பூவை வந்து கட்டி முடிச்சோடனே நீங்கள் கவரில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டே வந்துடுங்க. கட்டுற போர்ஷன்ஸ் மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே வந்துடுங்க. இல்லாட்டினா மலர்ந்துக்கிட்டே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ குண்டாக நல்லா அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை கட்டி பாருங்கள் பூவை. வாசனை பூக்களான மல்லி, முல்லை, ஜாதி மல்லி, பிச்சி அதெல்லாம் வந்து உங்களுக்கு கையோடு வாங்கின உடனே கட்டினா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு மதியம் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா மதியம் வாங்கும்போது உங்களுக்கு மொட்டாக இருக்கும். அப்போவே நீங்கள் கட்டிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வேலை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோவா சீக்கிரமாக மலராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஈவினிங் வந்து நீங்கள் எடுத்து கட்டிடலாம். பூ கட்டி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு கவரில் எடுத்துகிட்டு கவரில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கையோட ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வால் ஒட்டி வைக்கிற மாதிரி வைக்காதீங்க. கொஞ்சம் ஒரு டோர் சைடு ரொம்ப கூலிங்காக இல்லாமல் ஒரு டோர் சைடு அது மாதிரி வச்சுருங்க. பூ வந்து ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் மலர்ந்த பூக்களை வைக்கிறத விட நீங்கள் மொட்டாக வந்து கட்டி அப்படியே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் அந்த பூ வந்து நல்லா அப்படியே இருக்கும். ரொம்ப மலராமல் பழுப்பாகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.